கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீண்டும் இந்த நாளிலும் உங்கள் ஒவ்வொருவரோடும் தியானிக்கும்படியாக ஒரு சிறிய தியானத்தை கர்த்தருடைய கிருபையிலே எடுத்து வந்திருக்கிறேன். இன்றைய நாள் தியானத்தினுடைய தலைப்பு, கர்த்தரிடத்தில் இருந்து வரும் வாய்ப்புகளை தவற விடாதே. கர்த்தரிடத்தில் இருந்து வரும் வாய்ப்புகளை தவற விடாதே என்பதுதான் இன்றைய நாள் தியானத்தினுடைய தலைப்பாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, வாய்ப்புகள், தருணங்கள் அல்லது சந்தர்ப்பங்கள் என்று சொல்லும் பொழுது எங்களுக்கு இந்த வார்த்தையை குறித்த விளக்கம் நன்றாகவே புரியும். உலகத்திலே பல விதங்களிலே இந்த சந்தர்ப்பங்கள், வாய்ப்புகள், தருணங்களை நல்லதுக்கும் பயன்படுத்துவார்கள், அல்லது கெட்ட காரியங்கள், அல்லது ஒருவர் தீமை செய்து விட்டால், ஒருவர் எதிராக காரியங்கள் செய்து விட்டால் அவருக்கு எப்பொழுது தீமை செய்வதற்கு, எனக்கு எதிராக ஒருவர் தீமை செய்தால் மற்றவருக்கு எப்பொழுது, எனக்கு எதிராக தீமை செய்தவருக்கு எப்பொழுது தீமை செய்யலாம் என்ற ஒரு சந்தர்ப்பத்தை, தருணத்தை, வாய்ப்பை எதிர்பார்த்து இருக்கிற ஒரு காரியமும் இருக்கிறது இந்த தருணங்கள், சந்தர்ப்பங்கள் என்று பேசப்படுவதற்கு. ஆனால் அன்புக்குரியவர்களே, நல்ல காரியங்கள், நல்ல எங்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு ஏற்ற விடயங்கள் எங்களை சந்திப்பதற்கு அல்லது எங்களுக்கு வருவதற்கு நாங்கள் பல விதங்களிலே எங்களுக்கு வருகிற வாய்ப்புகளை, சந்தர்ப்பங்களை, தருணங்களை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். உதாரணமாக, உலகத்திலே ஒரு வேலைக்கு காத்திருக்கும் பொழுது அந்த வேலைக்குரிய ஒரு சந்தர்ப்பங்கள், ஒரு தருணங்கள் வரும் பொழுது அந்த வேலைகளுக்கு நாங்கள் சென்று அந்த வேலைகளிலே எங்களை ஈடுபடுத்தி கொள்ளும் பொழுது அதனாலே ஆசீர்வாதம் வருது. ஆகவே அன்புக்குரியவர்களே, உலகத்திலே பல விடயங்களுக்கு இந்த சந்தர்ப்பங்கள், தருணங்களை, வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டு இன்றைக்கு ஆசீர்வாதமாக இருக்கிற அநேகரை நாங்கள் பார்க்கலாம். ஆனால் பிழையான விடயங்களுக்கும் பல சந்தர்ப்பங்கள், தருணங்களை பயன்படுத்தி இன்றைக்கு பலர் தங்களுக்கு தீமை செய்தவர்களுக்கு எதிராக தீமை செய்து இன்னும் ஒரு வேதனையான நிலைகளுக்குள்ளே போயிருக்கிறதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் அன்பானவர்களே, முக்கியமாக நாங்கள் பார்க்கும் பொழுது உலகத்திலும் கூட எவ்வளவுதான் படித்து நல்ல ஒரு திறமைசாலியாக அல்லது ஒரு வேலை செய்வதற்கு நல்ல ஒரு திறமைசாலியாக, ஒரு விடயத்திலே நல்ல ஒரு கெட்டித்தனம் உள்ளவனாக இருந்தாலும் அன்பானவர்களே, அந்த திறமைகளை, அந்த கெட்டித்தனங்களை, அந்த மனுஷனுக்குள்ளா இருக்கிற நல்ல விடயங்களை பயன்படுத்துவதற்கு அதற்கேற்ற ஒரு தருணம், உதாரணமாக படித்து நல்ல மற்றவர்களுக்கு படிப்பு சொல்லி கொடுக்கிற அளவிலே அன்பானவர்களே, ஒருவருக்கு நல்ல திறமை, நல்ல ஒரு தாளந்து, நல்ல ஒரு கெட்டித்தனம் இருக்குமா என்றால், ஆனால் அதற்குரிய ஒரு சந்தர்ப்பம், தருணம், அந்த வேலை அவருக்கு கிடைக்காமல் இருக்கும் பொழுது, அதற்கான சந்தர்ப்பம் கிடைக்காமல் இருக்கும் பொழுது அந்த திறமைகள் வீணாக போகிறதை கூட நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. வேற வேலைகள், ஒரு கார் திருத்துகிறவராயிருந்தாலோ அல்லது ஏதோ ஒரு திறமைசாலி ஒரு காரியத்திலே நல்ல ஒரு திறமையானவராக இருந்தால் அதற்கான அந்த தன்னை திறமையை காட்டுவதற்கு ஒரு சந்தர்ப்பம், ஒரு தருணம், ஒரு வாய்ப்பு, வேலை காரியங்கள் கிடைக்காமல் போகும் பொழுது அது அவருக்குள்ளே இருக்கிற அந்த திறமை வீணாக போய்விடும். ஆகவே அன்பானவர்களே, இந்த சந்தர்ப்பங்கள் எங்களுக்கு கிடைப்பது, வாய்ப்புகள் கிடைப்பது, தருணங்கள் கிடைப்பது, அது ஒரு ஆசீர்வாதமான காரியம். ஆனால் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற விடயம், நாங்கள் கர்த்தரிடத்தில் இருந்து வரும் அந்த தருணங்களை, அந்த வாய்ப்புகளை, அந்த சந்தர்ப்பங்களை அன்பானவர்களை நாங்கள் தவறவிடக்கூடாது. அன்பானவர்களே, நாங்கள் கர்த்தருக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் சில வேளைகளிலே எங்களுக்குள்ளே இருக்கிற சில பிழைகளை குறித்து பேசி, சில தவறுகளை குறித்து பேசி, மகனே மனம் திரும்பு, இதை விட்டு நீ வெளியே வா, இந்த வழி நல்லதல்ல என்று சொல்லி, இன்றைக்கு உனக்கு ஆண்டவருடைய ஒரு நல்ல செய்தி இது வருகிறது, மனம் திரும்பு என்று சொல்லி ஒரு சந்தர்ப்பம், ஒரு தருணத்தை கர்த்தர் தரும் பொழுது அதை நாங்கள் அலட்சியம் பண்ணுவோமா இருந்தால் அன்பானவர்களே, நாளைக்கு எப்படி இருப்போம் என்று தெரியாது, அல்லது அடுத்த நிமிடம் அந்த வார்த்தையை கேட்டு அடுத்த மனுத்தியாலங்கள் எப்படி இருப்போம் என்று தெரியாது. அதனாலே கர்த்தர் எங்களுக்கு இறங்கி அன்பு கூர்ந்து ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து
பேசி, இப்ப நான் சொல்வது மனம் திரும்ப வேண்டும், தவறுகளை குறித்து பாவங்களை குறித்து பேசும் பொழுது கர்த்தர் அது ஒரு சந்தர்ப்பம் தருகிறார், ஒரு நல்ல தருணத்தை தருகிறார். நாங்கள் மனம் திரும்பி எங்களுடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க முடியும். அந்த தருணத்தை நாங்கள் தவறவிடக்கூடாது. அதே போல அன்பானவர்களே, ஒரு ஊழியம் செய்வதற்கும் கர்த்தருக்கென்று அவருடைய காரியங்களை நாங்கள் வெளிப்படுத்தும்படியாக ஒரு ஊழியங்களை செய்யத்தக்கதாக கர்த்தர் ஒரு அழைப்பை எங்களுக்கு தரும் பொழுது அந்த சந்தர்ப்பத்தை, அந்த தருணத்தை, அந்த வாய்ப்பை நாங்கள் விட்டுவிடக்கூடாது அன்பானவர்களே. ஆமென். ஏனென்றால் கர்த்தர் எங்களோடு இடைப்படும் பொழுது கர்த்தர் அவர் எந்த நேரத்திலே எப்பொழுது எங்களுக்கு அதை குறித்து பேசுகிறாரோ அந்த நாளிலே எங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். அதை விட்டு நாங்கள் அதற்கு அலட்சியம் பண்ணி சாட்டுப்போக்கு சொல்லி அன்பானவர்களே அந்த சந்தர்ப்பங்களை கர்த்தர் தருகிற அந்த சந்தர்ப்பத்தை, தருணத்தை நாங்கள் விட்டுவிடக்கூடாது. அதனாலே பல பாதிப்புகள் அல்லது பல விடயங்களிலே நாங்கள் ஒரு பின்னோக்கி போவதற்கு ஏதுவான காரியம்தான் உண்டாகும். அதே போல அன்பானவர்களே, கர்த்தரோடு இன்னும் அவருக்குள்ளாக கிட்டி சேரும்படியாய் பல ஒரு உடன்படிக்கை செய்து கொள்ள, பொருத்தனைகளை செய்து கொள்ளும்படியாய் கர்த்தர் ஒரு சில சந்தர்ப்பங்களை தருவார், சில வாய்ப்புகளை தருவார். மகனே, இப்படியாக என்னோடு இன்னும் கிட்டி சேர், என்னோடு உடன்படிக்கை பண்ணு, கர்த்தருக்கென்று எனக்கென்று இன்னும் உன்னை ஒப்புக்கொடு, உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சில விடயங்களை குறித்து பேசி ஆண்டவர் அந்த வார்த்தைகள் மூலமா எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தரும் பொழுது அன்பானவர்களே நாங்கள் அதை தவறவிடக்கூடாது. ஆமென். கர்த்தர் எங்களுக்கு நல்ல தருணங்களை தந்து, அவர் அதாவது தருணங்கள் எப்படி தருகிறார், அவர் வார்த்தைகள் மூலமாய் பேசுவார். இப்பொழுது இந்த வார்த்தைக்கு நீ ஒப்பு கொடுத்தால் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை இன்னுமாய் பல மக்கள் மத்தியிலே உன்னை பயன்படுத்துவேன் என்று சொல்லி கர்த்தர் அந்த வார்த்தைகளை பேசி அந்த சந்தர்ப்பத்தை எங்களுக்கு, தருணத்தை தருகிறார். ஆகவே அதை அன்புக்குரியவர்களே நானும் நீங்களும் தவறவிடக்கூடாது. ஆமென். ஆகவே தேவ பிள்ளைகளே, இப்படியாக கர்த்தர் கொடுத்த பல சந்தர்ப்பங்களை, தருணங்களை, வாய்ப்புகளை தவறவிட்டவர்கள் எத்தனையோ பேர் இன்றைக்கும் அதை குறித்து மனம் வருந்தினவர்களாக, அதை குறித்து வேதனைப்பட்டு கொண்டு, கர்த்தர் அப்பொழுது என்னோடு பேசினார், இப்படி தெரியாதே, இப்படி இந்த பாவ வாழ்க்கையிலிருந்து உன்னை தப்பித்துக்கொள், இந்த கூடாத வழிகளிலிருந்து உன்னை விடுவித்துக்கொள் என்றெல்லாம் கர்த்தர் பேசினார். எனக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம், தருணங்களை அவரோடு கிட்டி சேர்ந்து அவருக்குள்ளாய் நல்ல வாழ்க்கை வாழ நல்ல தருணங்களை தந்தார். நான் தான் அதை நழுவ விட்டேன், நான் தான் என்னுடைய ஒரு மாம்சத்திலே நடந்து விட்டேன். இன்றைக்கும் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தருக்குள்ளா எத்தனையோ பேருடைய ஊழிய அழைப்புகளை தவற விட்டதினாலே கர்த்தருக்குள்ளாக அவர்களுடைய வாழ்க்கையின் நிலைமைகள் அன்பானவர்களே தேவனுக்குள்ளாக அவர்கள் வேதனைப்படுவதற்கு ஏதுவாக இன்றைக்கும் அன்பானவர்களே பலருடைய காரியங்கள் இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தரோடு ஒரு உடன்படிக்கை, அவருக்குள்ளாக ஒரு பொருத்தனை பண்ணி நாங்கள் வாழும் பொழுது கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி பேசின அந்த நாட்கள், அந்த சந்தர்ப்பங்களை நழுவ விட்டவர்கள் இன்றைக்கு அந்த தேவனுக்குள்ளாக அந்த உடன்படிக்கையை செய்து ஒரு பொருத்தனை பண்ணி வாழ்ந்திருந்தால் தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கு கர்த்தருடைய பார்வையிலே இன்னும் ஒரு கனம் பெற்றவர்களாய், ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாறியிருப்போமே என்று சொல்லி பலருடைய அந்த பழைய ஆண்டவருக்குள்ளாய் கொடுத்த அந்த சந்தர்ப்பங்களை, தருணங்களை, வாய்ப்புகளை நினைத்து மனம் வருந்துகிறவர்களும் உண்டு. ஆனால் தேவ பிள்ளைகளே, நாங்கள் இன்றைக்கு கர்த்தர் பேசுகிறார் என்றால், கர்த்தர் சரி சென்ற காலங்களில் இப்படியெல்லாம் நடந்து விட்டோம், ஆனால் கர்த்தர் இன்றைக்கு எங்களோடு பேசுகிறார். இனிமேலும் நாங்கள் கர்த்தர் தருகிற சந்தர்ப்பங்கள், தருணங்கள், வாய்ப்புகளை நாங்கள் விட்டுவிடக்கூடாது. ஆமென். கர்த்தர் நிச்சயமா எங்களை ஆசீர்வதிக்கும்படியாகத்தான் கர்த்தர் எங்களுக்கு நல்ல தருணங்கள், சந்தர்ப்பங்கள், நல்ல வாய்ப்புகளை தருகிறார். வார்த்தைகள் மூலம் பேசித்தான் தேவன் அந்த தருணங்களை தருகிறார். நீ இப்படி நட என்று சொல்லி கர்த்தர் அந்த ஒரு தருணத்தை தருகிறார், சந்தர்ப்பத்தை தருகிறார். கர்த்தருக்கு ஒப்புக்கொடு, ஊழியம் செய், இப்படி பல விடயங்கள் அன்பானவர்களே கர்த்தர் அவருடைய வார்த்தைகள் மூலமாக அவர் பேசுகிறது என்றால் அதிலே எங்களுக்கு ஒரு அடுத்த கட்ட நிலைக்கு போவதற்கான ஒரு வாய்ப்பு தான். நான் சொன்னேன், எவ்வளவோ படித்து திறமைகள் பல காரியங்கள்ல இருந்தாலும் அந்த வாய்ப்பும் சந்தர்ப்பங்களும் தருணங்களும் இல்லாமல் போகும் பொழுது அவர்களுக்குள்ளே இருக்கிற வாய்ப்புகளும் அதாவது அவர்களுக்குள்ளே இருக்கிற அந்த திறமைகள் வீணாகத்தானே போகும்.
ஆனால் இன்றைக்கு கர்த்தர் எங்களுக்கு தேவனுடைய ஆசீர்வாதங்களை சுதந்தரித்துக் கொள்ள, கர்த்தருக்குள்ளாக ஒரு முன்னேற்றத்துக்குள்ளே, ஒரு முதிர்ச்சிக்குள்ளே, ஒரு அடுத்த கட்ட நிலைகளுக்குள்ளே கடந்து செல்வதற்கு கர்த்தருடைய வார்த்தைகள் மூலமாய் எங்களோடு பேசுகிறார். அது எங்களுக்கு ஒரு தருணங்களாக நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆமென். இல்ல பிறகு பார்ப்போம், அல்லது நாளைக்கு பார்ப்போம், அடுத்த மாதம் பார்ப்போம், இன்னும் கொஞ்ச காலம் போகட்டும் என்று இப்படி எல்லாம் நாங்கள் விட்டுவிடக்கூடாது. சில உதாரணங்கள், 2 உதாரணங்களை சொல்லி நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். பாருங்கள் அன்புக்குரியவர்களே, மாற்குவின் புஸ்தகத்திலே ஒரு மனுஷன் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தினதை பாருங்கள். உங்களுக்கு தெரியும், பர்த்திமேயு என்ற குருடன். மாற்கு 10:46 இருந்து 51 வரை நான் வாசிக்கிறேன் பாருங்கள். பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீசர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது திமேயுவின் மகனாகிய பர்த்திமேயு என்கிற ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். அவன் நசரனாக இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாக கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தார். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்றார். அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும் என்றார். அன்பானவர்களை பாருங்கள், இந்த பர்த்திமேயு என்ற குருடன் எப்படியாக தேவனுக்குள்ளாக அந்த தேவனிடத்திலே இருந்து வருவதற்கு ஏதுவான ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்தான். இயேசு இவன் பிச்சை கேட்டு கொண்டிருக்கிற அந்த வழி அருகே இயேசு வருகிறார் என்று சொல்லி இந்த இயேசுவை குறித்து இவன் கேள்விப்பட்ட பொழுது, அன்பானவர்களே, அவன் எப்படியாக இயேசு எப்படிப்பட்டவர் என்று அறிந்திருக்கிறான். அந்த மனுஷன் இயேசுவை குறித்து அறிந்திருக்கிறவனால் இயேசு அந்த வழியாய் வருகிறார் என்று அறிந்த பொழுது, கேள்விப்பட்ட பொழுது அவன் கூப்பிடுகிறான், நசரனாகிய இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று சொல்லி. அன்பானவர்களே, இந்த குருடன், சரி பிறகு ஒரு நாளைக்கும் இந்த வழியா வருவாரானே, பிறகு கூப்பிடுவோம் என்று அல்ல என்று அவன் யோசிக்கவில்லை. அந்த சந்தர்ப்பம், அந்த நேரம், அந்த நாளிலே அன்பானவர்களே அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டான். அங்கே எப்படியாக அவன் பார்வை அடைந்தான் என்று பார்க்க, அங்கே பல தடைகள், அவன் கூப்பிட்ட பொழுதும் தடை பண்ணினார்கள். ஆனால் அவன், இதுதான் எனக்கு ஒரு சந்தர்ப்பம், இந்த நாளை விட்டால் பிறகு எப்பொழுது எப்படி வரும் என்று தெரியாது. அன்பானவர், இதுதான் சந்தர்ப்பங்கள், திருப்ப ஒரு நாள் வரும் என்று நாங்கள் எதிர்பார்க்க முடியாது. வரலாம், வராமல் போகலாம். ஆனால் கர்த்தர் எங்களோடு பேசுகிறார் என்றால் அந்த நாளிலே எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பமாய், தருணமாய் கர்த்தர் எங்களுக்கு தருகிறார், எங்களை ஆசீர்வதிக்கும்படியாய். அவை கர்த்தர் சொல்லுகிற அவருடைய ஆலோசனைகளுக்கு நாங்கள் விட்டுக் கொடுக்க வேண்டும். இந்த பர்த்திமேயு குருடன் எப்படியாக இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்ட பொழுது அவன் பிறகும் வருவாரானே என்று சொல்லி யோசிக்கவில்லை. அன்றே அங்கே அந்த வழியாய் வருகிற பொழுது கூப்பிட்டான், தடை பண்ணினார்கள், அதிகமாய் கூப்பிட்டான். அங்கே கர்த்தர் அவனுக்கு அற்புதம் செய்தார். அன்பானவர்கள், இதுதான் சந்தர்ப்பத்தை நாங்கள் தவறவிடக்கூடாது. கர்த்தரிடத்திலிருந்து வருகிற சந்தர்ப்பத்தை தவறவிடக்கூடாது. இன்னொரு காரியத்தை காட்டுகிறேன், ஒரு சம்பவத்தை பாருங்கள். அதுவும் மாற்கு புஸ்தகம் 2வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 5வது வசனம் வரைக்கும் பாருங்கள். சில நாட்களுக்கு பின்பு அவர் மறுபடியும் கப்பர்நகூமுக்கு போனார். அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு உடனே வாசலுக்கு முன்னும் நிற்க இடம் போதாதபடிக்கு அநேகர் கூடி வந்தார்கள். அவர்களுக்கு வசனத்தை போதித்தார். அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். ஜனக்கூட்டத்தின் நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேற்கூரியை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரன் கிடக்கிற படுக்கையை இறக்கினார்கள். இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டதுன்னா. பாருங்கள், இங்கும் கூட அங்கு இயேசு கப்பர்நகூமிலே ஒரு வீட்டிலே இருக்கிறார் என்று கேள்விப்பட்ட பொழுது ஜனங்கள் எல்லாரும் அங்கே அந்த வீட்டுக்குள்ளாக, அந்த வீட்டிலே இயேசுவிடத்திலே வந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. அங்கே வந்த பொழுது இயேசு அவர்களுக்கு வசனங்களை போதித்தார் என்றெல்லாம் இந்த வசனத்திலே சொல்லப்படுகிறது. ஆனால் அவ்வளவுத்துக்கு ஜனக்கூட்டம், இங்கே 4 பேர், ஒரு திமிர்வாதக்காரர் இருக்கிறான், அவன் சுகம் அடைய வேண்டும், இயேசுவிடத்திலே கொண்டு போனால் சுகம் பெறுவான் என்று இவர்கள் அறிந்து, அன்பானவர்களே, இதுதான் எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம், இயேசு பிறகு எப்பொழுது இந்த இடத்துக்கு, இந்த வீட்டுக்கு வருகிறாரோ தெரியவில்லை என்று சொல்லி, அன்பானவர்களே, அந்த சந்தர்ப்பத்தை, இயேசு இருக்கிறார், அந்த தருணம், அந்த வாய்ப்பு, இப்படி ஒரு வாய்ப்பு இருக்கிறது, ஆகவே எப்படியாவது, என கூட்டம் அதிகமாக இருக்கிறது, போக முடியாது என்று அவர்கள் நினைத்து, அன்புக்குரியவர்களை, அவர் இருக்கிற அந்த வீட்டின் மேற்கூரியை பிரித்து அந்த திமிர்வாதக்காரனை
இயேசுவிடத்திலே அங்கே இறக்கினார்கள், அங்கே கொண்டு வைத்தார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், என்ன நான் சொல்லுகிறேன், கர்த்தருக்குள்ளாக அந்த 4 பேரும் அன்பானவர்களே, இயேசு அந்த இடத்திலே இருக்கிறார் என்று கேள்விப்பட்டார்கள். அந்த வீட்டிலே இருக்கிறார் என்று கேள்விப்பட்ட பிறகு வருவார், பிறகு பார்ப்போம் என்று அவர்கள் யோசிக்க, இது ஒரு சந்தர்ப்பம், தருணம், எப்படியாவது இவன் சுகமடைய வேண்டும் என்று சொல்லி அந்த சந்தர்ப்பத்தை அன்பானவர்கள் அவர் இருந்த அந்த நேரத்திலே அங்கே அவர்கள் அந்த திமிர்வாதக்காரனை அங்கே அவரிடத்திலே கொண்டு போனார்கள். இப்படித்தான் அன்பான கர்த்தர் எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பமாக, தருணமாக, வாய்ப்புகளை அன்புக்குரியவர்களே பல விடயங்கள் மூலமாய் தருவார். அப்பொழுது நாங்கள் எங்களை ஒப்பு கொடுத்து விட வேண்டும். அந்த இடத்தில் நாங்கள் செயற்பட வேண்டிய காரியங்களை செயற்பட வேண்டும். ஆமென். அதை விட்டு பிறகு பார்ப்போம் என்று சொல்லி அப்படியா இருந்து விடக்கூடாது. ஆகவே கர்த்தர் தருகிற தருணங்களை தவற விட வேண்டாம். ஆமென். மனம் திரும்ப சொன்னால் மனம் திரும்ப வேண்டும். கர்த்தருக்கு ஊழியம் செய்யும்படி அழைப்பு வரும் பொழுது ஒப்பு கொடுக்க வேண்டும். சில வேளைகள் எங்களுக்கு தகுதி இல்லை, எவ்வளவோ காரியங்கள் இருக்கு, ஆனால் தகுதிப்படுத்தி கர்த்தர் எங்களை இன்னும் அவர் ஊழியத்தை அழைத்தால் அதற்கேற்ற விதமா எல்லா காரியங்களையும் பார்த்துக் கொள்வார். நாங்கள் எங்களுடைய மாம்சத்திலே யோசித்து அன்பானவர்களே அந்த ஊழிய காரியங்களை அசட்டை பண்ணி அலட்சியம் பண்ணி அதை நாங்கள் தவிர்த்து விடக்கூடாது. அந்த சந்தர்ப்பம் கர்த்தர் தருகிறார் என்றால் அதற்கு நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும், அதை தவற விட வேண்டாம். இப்படி கர்த்தர் பல வார்த்தைகள் மூலம் ஆண்டவர் எங்களை ஒப்பு கொடுக்கும்படியாய், அவரோடு உடன்படிக்க வேண்டும்படியாக பல விடயங்களை பேசுவார். அதெல்லாம் ஒரு தருணம், கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தர் தருகிற தருணம், சந்தர்ப்பம், வாய்ப்புகள். அதை நாங்கள் பயன்படுத்த வேண்டும். கர்த்தர் நிச்சயமாய் அன்பானவர்களை எங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். இயேசு உடைய பிறப்பிலும் கூட அந்த சத்திரக்காரன் அந்த இடத்திலே அன்புக்குரியவர்களே, இயேசு அங்கே பிறக்கும்படியாக அந்த இடத்திலே அந்த சத்திரக்காரன் சொல்றார், இடம் இல்லை என்று சொன்ன பொழுது அவர் எப்படியாக ஒரு மாட்டு தொழுவத்தின் முன்னணியிலே அவருடைய பிறப்பு இருந்தது. அவன் அந்த சந்தர்ப்பத்தை பிறகு யோசித்திருக்கலாம். இப்படியான உலக இரட்சகர் பிறப்பதற்கு நான் சத்திரத்திலே இடம் இல்லாமல் இல்லை என்று சொல்லிவிட்டேன் என்று யோசித்திருக்கிறார். அன்பானவர்கள், இப்படித்தான் நாங்கள் கர்த்தருக்குள்ளாக நாங்கள் இனிமேலும் கர்த்தர் எங்களுக்கு தருகிற சந்தர்ப்பங்கள், அவருடைய வார்த்தைகள் மூலமாய் பேசுவார். எங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் பல காரியங்களை எங்களை ஒப்பு கொடுக்கும்படியாய் பேசுவார். அதெல்லாம் எங்களுக்கு கர்த்தர் தருகிற சந்தர்ப்பங்கள், வாய்ப்புகள், தருணங்கள். அதை நானும் நீங்களும் தவற விட வேண்டாம். கர்த்தர் நிச்சயமாய் அந்த சந்தர்ப்பங்கள், தருணங்கள், வாய்ப்புகளை நாங்கள் பயன்படுத்தி கொள்ளும் பொழுது, அதற்கு எங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது என்னையும் உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்துவார். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.